மில்லட் தோசையை இவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சுடலான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ நார்மல் தோசையை விட்டுட்டு இதை தான் ட்ரை பண்ணுறீங்க. அது கூடவே காரசாரமான ஒரு சட்னி 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எடுத்திருக்க அளவு எல்லாமே 1/4 கப் அளவில் தான் எடுத்திருக்கேன். பார்லி மாப்பிள சம்பா அரிசி, சோளம் வந்து 1/4 கப்பில் பாதி எடுத்திருக்கேன். வரகு, திணை, குதிரவாளி, பச்சரிசி மொத்தமாக சேர்த்து 2.25 கப் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உளுந்து வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ 1/4 கப்லேயே 2 கப் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அரிசியை நல்லா 2-3 வாட்டி களைஞ்சிட்டு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியை சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து புளிக்க விட்டுறலாம். நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகி புளிச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நகட்டி பார்த்தாலே தெரியும் நல்லா பபிள்ஸாக ரெடி ஆகிருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கு ஒரு காரசாரமான சட்னி ரெடி பண்ணிடலாம். 10 வரமிளகா, கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையும் வதக்கிட்டு பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்து நல்லா மைய அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் வதக்கி எடுத்த எண்ணெயிலே தாளிச்சு விட்டுலாம். கடுகு வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துட்டோன்னா கார சட்னி ரெடி. ரொம்பவே ஈஸியான சட்னி தான், ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தோசையுமே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீ தோசையை ஊற்றிட வேண்டியதான். நான்ஸ்டிக்கில் ஊற்றுற விட இந்த மாதிரி இரும்பு கல்லில் ஊற்றினீங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாக தோசை இந்த மாதிரி சுட்டுட்டு சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா லேசி தோசை அதுவுமே சுடலாம். லேசி தோசைனா ஒன்றும் இல்லை, தோசை எப்போவும் சுடுற மாதிரி சுட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வந்து எடுத்துட்டோன்னா லேசி தோசை ரெடி. சட்னியை தொட்டு திங்க சோம்பேறியாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போதுமே நார்மல் தோசை தான் சுடுறீங்கன்னா ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு வாட்டி சுட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.